ஸோ ஹைடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம இன்னைக்கு ஸ்டோரி பார்க்க போறோம்னா ஐ வாண்ட் யூட லாஸ்ட் பார்ட் அண்ட் ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? இதுக்கப்புறம் ஐ வாண்ட் யூல போனஸ் பார்ட்டும் கிடையாது, போனஸ் எடிட்டும் கிடையாது, ஓகேவா? ஸோ நம்ம வந்து வேற ஸ்டோரி பார்க்கணும்ல, அதனால இந்த ஸ்டோரி இந்த பாட்டோட முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும், வயன் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் என்ன தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து ட்வைன் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாது. ஸோ வயனுக்கும் அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா அவள் இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கும், வயனுக்கு வந்து சிஸ்டர் சாகல, அது நம்ம நிலான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க அப்பா 3 பொண்ணுங்களையும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஒவ்வொரு பொண்ணோட பேரும் வந்து எனக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வயன் வந்து நீங்கள் கிராண்ட் பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்லணும்டா, ட்வின்ஸ்லேயே 2 விதம் இருக்குது. ஒரு விதம் எப்படின்னா வந்து ஐடென்டிக்கல் ட்வின், 2 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் வைஸ் இவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் ஒருத்தர் ப்ளஸ்ஸாக இருப்பாங்க, ஒருத்தவங்க மைனஸாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, அதாவது மைனஸாக இருக்கவங்க சைலண்ட்டாக இருக்கவங்க, பேசிகிட்டே இருக்கவங்க ப்ளஸ்ஸாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படின்னா வந்துட்டுடா, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, வெவ்வேறு ஃபேஸ் கட் இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஓகேவாடா? ஸோ இதுதான் 2 விதம், ஓகே? ஸோ தேர்ட் விதம் இருக்காது, எனக்கு சொல்ல தெரியல, அதனால நான் சொல்லலை, ஓகேவா? ஆனால் இதுதான் மேஜராக நான் பார்க்க ட்வின்ஸ், ஓகேவா? ஸோ 2 டைப்ஸ் இருக்குது, அது 2 டைப் வந்து நம்ம சன் அண்ட் லீ வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஐடென்டிக்கல் ட்வின். ஸோ நம்ம வயன் அண்ட் எல்லாம் வந்து செகண்ட் டைப் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கட் உள்ளவங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், நம்ம ஷோ சொல்லியிருப்பான், நான் வந்துட்டு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா காது பிடிச்சி திருட்டு, நீலாம் பைத்தியக்கார பையன்டா அப்படிங்கிற மாதிரி கிட்டிட்டே பாரு. ஸோ அதோட முடிஞ்சிருக்கும் இந்த பாட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபியூ டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்தியாவில் இருந்த எல்லாரும் கொரியா போயிட்டாங்க. ஸோ கொரியா போயிட்டு வந்து வெட்டிங்க்கு அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து கொரியா போய் 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ வயனோட ஸ்டொமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ வந்து சன்னன் லீ வந்து செம்மையாக விளையாடுவாங்க, வயனோட ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ அங்கே வெட்டிங்க்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, வயனுக்கு நடந்தது கிறிஸ்டின் ஸ்டைல் மேரேஜ். ஸோ மித்த 2 பொண்ணுங்களுக்காச்சு இந்தியன் ஸ்டைல் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இந்தியன் ஸ்டைல் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றவாரு. ஸோ வந்துட்டு அந்த ஃபேமிலி ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இந்தியன் ஸ்டைல் மேரேஜுங்கிறதுனால எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கொரியாவில். ஸோ அப்படி ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கும்போது வயன் வந்து வீட்டில் குக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு குக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த ஸ்மெல் வந்து அவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வாமிட்டிங் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவளால் குக் பண்ணவே முடியல. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ போயிட்டு வாமிட்லாம் பண்ணிட்டு வந்து ரொம்ப டயர்டாக சோஃபாவில் உட்காராரு லிவிங் ஏரியாவில். ஸோ அப்போ சன்னன் லீவ் வராங்க. ஸோ வயன் வந்து இவ்வளோ ஒரு டயர்டாக உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னா சன்னுக்கும் லீவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. சன் வந்து, அம்மா என்னம்மா ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க, உனக்கு ஃபீவரா, உடம்பு சரியில்லையா அப்படி சொல்லி கேட்குறான். லீ இருந்துட்டு அம்மா அப்படின்னு மட்டும் தான், லீ வந்து அதிகமாக பேச மாட்டான், ஓகேவா? ஸோ வந்து அம்மா அப்படிங்கிறான். ஸோ நம்ம வயன் வந்து 2 பேரையும் ஒவ்வொரு சைடு கூப்பிட்டு உட்கார வச்சு 2 பேர் ஷோல்டர்லேயே கை போட்டு பேசுகிறான். நான் டயர்டாலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அப்பா கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காருமா, பார்க் பண்ணிட்டு வந்துடுவாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 2 பேரும். ஸோ அதுக்கு வயன் வந்துட்டு ஓகே சரி, நான் உங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், டேடி வந்து உங்களுக்கு சர்வ் பண்ண சொல்ல, பிளேட்டில் சர்வ் பண்ணி தரேன், சாப்பிடுவீங்க, நீங்கள் போய் 2 பேரும் பேக்கை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் மேலே போயிட்டு அவங்க ரூமில் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு கீழே வராங்க. ஸோ நம்ம ஜிம்மியே வந்துடுறோம். ஸோ வயன் வந்து ரொம்ப டயர்டாக சோஃபாவில் உட்காந்துருக்கிறத பார்த்து என்னாச்சு வயன் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்க வயன் சொல்கிறான். எனக்கு வந்து வாமிட்டாகவே இருக்குது ஜிம்னா, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிம்னா சரி 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 நம்ம வந்து ஹெல்த்தியாக ஏதாச்சும் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ வயன் வந்துட்டு என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் வாமிட் வரணுன்றதுனா வந்து தான் ஆகும் ஜிம்மினா, போ ஜிம்மினா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஜிம்மினா வந்துட்டு ஓகேம்மா அப்படிங்கிறா. ஸோ வந்து வயன் கேட்குறா, எனக்கு வந்து ஒரு லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போறியா ஜிம்மினா அப்படிங்க. உன்னை டாக்டர் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ லாங் ட்ரைவ் பண்ணாமல் கேட்குறியா, லாங் ட்ரைவ் ஒழுங்கு மரியாதையாக உட்காந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி ஜிம்மினா திட்டாரு. வயன் வந்துட்டு வர வர நீ நான் ரொம்ப திட்ட ஜிம்மினா, போ ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபேக்காக ட்ரை பண்ணுறாளா. வயன் நீ ப்ரெக்னென்ட் ஆனதுல வந்து ரொம்ப உனக்கு மூட் ஸ்விங் ஆகிட்டு இருக்கு, நீ ரொம்ப ட்ராமட்டிக் குயினாக ஆகிட்டு இருக்க வயன், பார்த்து நடந்துக்கோ சரியா அப்படிங்கிறான். ஸோ வயன் வந்து கண்ணை தேய்ச்சிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் அழும்போது கண்ணை தேய்ச்சி விட, அது மாதிரி வயனும் தேய்ச்சிட்டு நீ என்னை திட்டுட்டே இருக்க ஜிம்மினா, என்னை கொண்டு போய் எங்கள்
வீட்டில் விட்டுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்க மேலேருந்து சன்னுலியும் வந்திருப்பாங்க. ஸோ ஒயின் இப்படி அழுதுட்டு இருக்கிறது பார்த்து சன்னுக்குள்ளிக்கும் செம்மாக்கவும் வந்துடும். வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினா வந்து ஒயின் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. வந்தோடனே நம்ம சன்னு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி இழுக்க ஜிமினா ஏன்டா இழுக்கிற அப்படிங்க, டாடி ஒரு நிமிஷம் எந்திரி அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஜிமினாவும் எந்திரிக்கிறாரு. ஸோ சன்னு சொல்கிறான், என் மம்மி பக்கத்தில் வராது, என் மம்மி அழ வச்சிட்டல, போ நீ பேட் டேடி வந்துட்டு பேசவே மாட்டேன்டா அப்படிங்கிறான். ஸோ ஜிமினா சொல்கிறான், டேய் அப்பாடா மரியாதை கொடுறா அப்படிங்க. நம்ம லீ சொல்கிறான், உனக்குலாம் எதுக்குடா மரியாதை கொடுக்கணும், எங்கள் அம்மாவை அழவிக்கிறல்லடா அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஜிமினா வந்து ஒன்று இருக்கும் போதே என்னால் அடக்க முடியல இதோட திமுறை, இன்னொன்று வேற இருக்கே கடவுளே, ரெண்டுமே என்ன பண்ண போறேனோ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். ஸோ ஒயன் சிரிக்க அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு மாதிரி விக்கல் எடுக்குதா. ஸோ நம்ம சன் வேகமாக உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான். ஸோ நம்ம மம்மி உனக்கு விக்கல் எடுக்குதா, மம்மி உனக்கு விக்கல் எடுக்குதா அப்படிங்கிறோம். ஸோ நம்ம ஒயன் வந்துட்டு ஆமாம் லீ வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறான். ஸோ வந்து நம்ம ஒயன் சொல்கிறான், ஜிமன் ஃபுட்டு இவங்க 2 பேருக்கும் எடுத்து கொடு ஜிமன் அப்படிங்கிற ஜிமனாவும் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ எடுத்து கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒயின் வாங்குற நம்ம 3 பேரும் போய் ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு இழுக்க. ஸோ 2 பேரும் மம்மி நாங்களே ஹோம்ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் நடக்க வேணாம், நாங்கள் மேலே போய் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும், நீங்கள் எங்களுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுங்க இங்கவே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஒயின் உட்காந்துருக்கா. ஸோ வந்து சன்லி ஜிமன் 3 பேரும் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ மூட் ஸ்விங் ஒயினுக்கு வேற லெவலில் ஆகுது. ஸோ இப்படி வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஸோ டியோங்க, நிலா, ஷுஹோ, நம்ம தாரா, ஷிவ் இவங்கெல்லாம் வந்து வெட்டிங்க்கு சாரீ, வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து இவங்க இப்போ தான் வீட்டுக்கே வராங்க. ஸோ நம்ம ஒயின் வந்து 2 பேரையும் உட்கார வச்சு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஸோ ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா, இவங்களும் நடுவில் உட்காந்துட்ருக்கா. ஜிமினா வந்து சரி நான் நைட் டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். ஸோ வந்துட்டு இவங்க வந்து இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கா. இவங்க எல்லாம் உள்ளே வந்தோன்னா வாயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வேகமாக ஓடி வந்து நம்ம வாயின் ஆக்ட் பண்ணிக்கிறாங்களா, என்ன பண்ணுது என்னோட குட்டி பேபி உள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா, அதுவா இப்போ பாரு ராவடி பண்ணிகிட்டே இருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். ஸோ இப்போ தாரா சொல்கிறான், அக்கா நீ எப்படியோ அதே மாதிரி தான் உன் பேபியும், நீ சின்ன வயசில் ராவடி பண்ணல, எனக்கு தெரிஞ்சு உன்னோட கேரக்டர் அந்த பேபிக்கு இல்லை, என்னோட கேரக்டர் அந்த பேபிக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன்கிட்ட நிலா தாரா சொல்கிறான். நிலா தலையிலே அடிச்சுட்டு ஒன்ன மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாது தாரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, ஏன்க்கா எனக்கு பிடிக்கலையா, நான் கெட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தை மாதிரி அலற மாதிரி போக நம்ம சூகா வந்து, என்ன பண்ணுறீங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்களா, அவன் நல்ல பொண்ணாக மாறிட்டான்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்கீங்களா எல்லாரும், அப்புறம் பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சூகா சொல்ல நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஷூ சொல்கிறான், நீ வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருப்பான் ஒரு ஃப்ரூட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருப்பானா. ஸோ கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குள்ள சாப்பிடுங்கிறான். ஸோ நம்ம ஜிமினா வந்து அந்த ஏப்ரான்லாம் போட்டுட்டு, ஸோ வயன் இது ரெடி ஆகிடுச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேன்லலாம் ஏதோ ஒன்று செஞ்சுட்ருக்கான். அந்த பேனு ஒரு கையில் வந்துட்டு அதை கேட்டுச்சிட்டு ஸ்பூனும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான் வெளியே. பார்க்க வந்து எப்படி சொல்கிறது, எப்படி எனக்கு இமேஜினேஷனில் இருக்குது. ஸோ சொல்லிட்டே வரான். ஸோ ஏப்ரான் போட்டு ஒரு கையில் பேனை ஒரு கையில் ஸ்பூனு வச்சுட்டு வரான். வயன் இது ப்ரிப்பேர் ஆகிடுச்சான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேன். ஜிமினாக்கு தெரியாது இவங்க வந்துக்கலாம். ஸோ நம்ம டேங்கெலாம் பார்த்துட்டு வேற லெவலில் கலாய்க்கிறோம். இது ஒரு நீ கிச்சனுக்குள்ளேயே போனது கிடையாது, போய் ஒய்ஃபுக்கோசம் இவ்வளோ அழகாக சமைக்கிற போல, சரிடா உன் முகத்தில் என்ன, உன்னுடைய ரெட் ஐஸ்க்கு லெஃப்ட் ஐஸ்க்கு கீழே ரெட் கலரில் என்னமோ இருக்குது, ரைட் ஐஸ்க்கு கீழே வந்துட்டு மஞ்சள் கலரில் என்னமோ இருக்குது, என்னடா அதெல்லாம் அப்படிங்க, நான் சமைச்சிருக்கேன்டா அதை காட்டிக்க வேண்டாமா, ஸோ அதான் மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு சிவ இருந்துட்டு, இதுக்கு பேர் சமைக்கிறது கிடையாது, எங்கள் ஊரில் ஹோலின்னு ஒன்று கொண்டாடுவாங்க, அதுதான் நீ வந்து உள்ள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிவ் காமெடி பண்ணுறான். ஸோ சிவக்கிட்ட வித் மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க, யாரா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, என்கிட்ட சொல்லுடா, அந்த பொண்ணுக்கோசம் தேடி தேடி சாரி எடுத்திருக்கா, அவளுக்கு ஏற்ற ஜுவல் எடுத்திருக்கா, ஆனால் பொண்ணு மட்டும் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்கும்போது சிவ இருந்துட்டு, வெயிட் அண்ட் வாட்ச், நான் வந்து அவளை மனநடையில் தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம எனக்கு செம்ம காண்டாயிடுது, இதெல்லாம் சீட்டிங் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நான் செம்ம காண்டாயிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஷிவ் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி செய்கிறான். ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆக. ஸோ இன்னும் 2 வீக்ஸில் கல்யாணமாக இருந்திருக்கும் அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்தப்போ. ஸோ 2 வீக்ஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ மேரேஜ் ஹால் தான் காட்டுறாங்க. ஸோ வந்து ஒயின் வந்து இப்போ ஒரு 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. ஓகே, ஸோ எப்படிக்கா 2 வீக்ஸில் 5 months ப்ரெக்னென்ட்னு கேட்பீங்க, அதெல்லாம் கிடையாது, இப்போ 5 months ஆர் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. ஸோ நல்லாவே ஸ்டொமக் தெரியும். ஓகேவா. ஸோ வந்து நம்ம
எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அங்கே வந்து மாப்பிள்ளைங்களை எல்லாத்தையும் வந்து உட்கார சொல்லிடுறாங்க. நம்ம ஷிவ், சூஹோ, அங்கே எல்லாரும் வந்து உட்காந்துறாங்க. எப்படிதான் இந்தியன் ஸ்டைல் மேரேஜ் தெரியும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரூம் வந்து உட்கார சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாரையும் உட்கார சொல்ல ஸோ முன்னாலே யாகம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேவுக்கு ஒன்றும் முடியல. டேவுங் வந்து அந்த யாகத்துக்குள்ள போட சொல்றதெல்லாம் போட்டுட்டு நம்ம நம்ம வாயனோட அப்பா கூப்பிட்டு அங்கிள் இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து யாகம்பா, இது நல்ல விஷயம், நல்ல விஷயத்துக்கு போய் யாகம் நடத்துவாங்க அதுக்கு அப்படின்னு. ஓஹோ சரி அங்கிள் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டேங் அப்படி சொல்ல சூஹோ கூப்பிட்டு அங்கிள் என்ன இது இவ்வளோ லூஸாக இருக்குது, வேஷ்டின்னு சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லைப்பா கல்யாணம்னா வேஷ்டி தான்ப்பா கட்டியாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சோன்னு நீ வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்க சர்வாணி குர்த்தா எது வேணா போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சுகம் ஓகே சொல்லிடுறாரு. சிவகங்கை வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து யாகத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் இப்படியே இருக்கு. ஸோ வெட்டிங் ஹால்குள்ளே ஃபுல்லாக பிளாக் சூட், இது பிளாக் சூட் கிடையாது, டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்லேயே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க ஃபேஸ்க்கு மாஸ்க்கெல்லாம் போடல. ஆனால் யாரும் அவங்க நோட்டீஸ் பண்ண கிடையாது. ஸோ நமக்கும் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது பாய் தான் ஓகேவா, ஒரு பிளாக் டிஷர்ட், பிளாக் ஜாக்கெட், ஸோ பிளாக் பேண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, பிளாக் கேப் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நைஸாக ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே போகிறாங்க. ஸோ மேலே போனால் நம்ம பிரைடு ரூம் இருக்குது. ரூமை போய் ஓப்பன் பண்ணலாம் வந்துட்டு நம்ம நிலா, தாரா, ஒயன் 3 பேரும் இருக்காங்க. ஸோ போனோடனே அந்த பர்சன் என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க லேடி, எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கடி அப்படி சொல்லி அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க பர்சன் சொல்ல, ஸோ யாருமா நீ மூஞ்செல்லாம் மறைச்சி வச்சிருக்க, நீ யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்க அந்த பர்சன் கேப்பை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணோன்னா ஒயன் பார்த்துட்டு ஸ்ருதி நீயா அப்படி சொல்லி கேட்குறா. ஸோ நம்ம நிலா இருந்துட்டு ஓடி போய் நம்ம ஸ்ருதி ஹக் பண்ணுறேன். ஆக்சுவலி அது ஒரு கேர்ள் தான். ஸோ எப்படின்னா பாய் கட் எப்படின்னா டாம் கட் பண்ணியிருப்பா ஹேர். ஸோ ஒரு கொஞ்சம் பார்க்க எப்படி சொல்கிறது டாம் கேர்ள் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஹேர் கட்லாம் அப்படி இருக்கா. ஸோ வந்து நம்ம நிலா வந்து நம்ம ஸ்ருதி கேட்குறா என்னன்னு கேட்குறான்னா, ஆமாம் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம், இவளுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, வெப்ப ப்ரெக்னென்ட் ஆனா எனக்கு தெரியாமல் இவ எப்படி ப்ரெக்னென்ட் ஆனா என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து ஒயினை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னா அங்கே வந்து சந்தன் லீ இருந்திருப்பாங்க. நம்ம ஸ்ருதி பக்கத்தில் வரும்போதே அவங்க 2 பேரும் ப்ரொடெக்டிவாக முன்னாடி வந்து நின்றுட்டு ஹே எங்கள் மம்மி பக்கத்துலலாம் வரக்கூடாது, நீ பார்க்க பேட் கேர்ள் மாதிரி இருக்க, நீ போ அப்படிங்க. நம்ம ஸ்ருதி வந்துட்டு யார் இது 2 அப்படிங்க. ஸோ இது வந்து ஒயினோடைய சைல்டு அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் இவளுக்கு இவ்வளோ பெரிய குழந்தைங்களா, அப்போ இது உனக்கு 2வது குழந்தையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ மனசுலேயே எனக்கு கேட்க மாட்டேன்ட்டான், மனசுலேயே கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி சொல்கிறா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, எனக்கு நீங்கள் 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை காப்பாற்றலாம் வாங்கடி போகலாம் அப்படிங்கிறா. ஸோ வந்துட்டு நம்ம நிலா இருந்துட்டு இல்லடி கல்யாணம் இருக்குடி முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறா. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பிரைடையும் கூப்பிட்றாங்க. ஸோ பிரைட்லாம் வராங்க. ஸோ மேரேஜும் சூப்பராக முடியுது. ஸோ டாங் வந்து அந்த தாலி கட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அது மாதிரி கட்டும் பொழுது நம்ம நிலாவோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிலாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிலாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் கீழே விழுது. அதான் சூவா வந்துட்டு நம்ம தாராவோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி இவங்க சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. நார்த்தன் சைடில் கட்டுவாங்களா ஃபேஸ் கவர் பண்ணி, அது மாதிரி தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷிவ் தான் வந்துட்டு அந்த மேலே இருக்க சாரியை எடுக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ எடுத்தால் எல்லாருக்கும் ஷாக்கு. அதை விட பெரிய ஷாக்கு நம்ம ஜங்குக்காக. பிகாஸ் இல்லை ஜங்குக்காக ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க பேர் செரி. ஸோ அவங்களும் ஒரு டாக்டர் தான். ஸோ நம்ம ஒயன் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்து நம்ம செரிக்கும் ஷிவ்க்கும் பெரி ஓகேவா. ஸோ பெரிக்கும் நம்ம ஷிவ்க்கும் காதல் வந்திருக்கும். காதல் வந்தது இப்படி கல்யாணத்தில் வந்து நிறுத்திருக்காங்க. ஜிம்மி என்னது ஜங்குக்காக்கே தெரியாமல் நம்ம ஷிவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ ஜங்குக்காக்கெலாம் அங்கே ஹார்ட்டில் கையை வச்சு சொல்லிக்காம கொல்லிக்காமல் இருந்தாங்கச்சு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஸோ வந்துட்டு நம்ம சிவ வந்துட்டு சாரி மச்சான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் உன் தங்கச்சி சூப்பராக பார்த்துக்கோ அப்படின்னு.
அதெல்லாம் தெரியும். உன் தங்கச்சி நீ தாங்க தாங்க தாங்கன்னா என் தங்கச்சியை காதலிக்கும் போது நீ எவ்வளோ தாங்குவேன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்லடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜல்கோ காஷியோவை பார்த்து ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, சரி நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ப்ரைடெல்லாம் அவங்க ரூமுக்கு போயிடறாங்க, க்ரூமெல்லாம் அவங்க ரூமுக்கு போயிடறாங்க. ஸோ வெட்டிங் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு லெஹங்கா தான் வந்து எல்லா கேர்ள்ஸும் போட போகிறாங்க. ஸோ 3 கேர்ள்ஸும் வெட்டிங்கான 3 கேர்ள்ஸும் ஓகேவா. ஸோ ஆனால் பெரிக்கு மட்டும் தனியாக ஒரு ரூம் இருந்திருக்கும். ஸோ நம்ம நிலா அந்த தாரா அக்கா தங்கச்சியாக இருக்கிறதுனால ஒரே ரூமில் இருந்துட்டு போட்டு விட்டுருவாங்க ஓகேவா. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்ருதி வந்துட்டு வாங்கடி போகலாம் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ரிசப்ஷனும் முடியட்டோண்டி போகலாண்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரைடை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து கதவே நான் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா, ஸ்பார்க்கி போட்டு உள்ளே போய் பார்த்தா எந்த கேர்ள்ஸுமே காணும், 3 பேருமே காணும். கூட இந்த சன்னு லீ யாரையுமே காணும். ஸோ அந்த மிரரில் வந்துட்டு ஒரே ஒரு நோட் தான் இருக்குது. சாரி டயோங்க, நான் வேணும்னு போகல, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும்ல. ஸோ ஒரு வாக்கு கொடுத்துட்டா காப்பாற்றணும், அந்த வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன். ஸோ 1 வீக்கில் வந்துடுங்க டயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது. அதுக்கு கீழே இன்னொரு லெட்டர் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த லெட்டரில் வந்துட்டு நம்ம தாரா தான், சாரி சுகம், நான் வந்துட்டு எங்கள் அக்காங்க மட்டும் வெளியே போகிறாங்க, அப்போ நானும் தானே போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன், மிஸ் யூ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. சார் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வயனு, சாரி ஜிம்னா, நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அந்த ப்ராமிஸை கீப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போகிறப்ப நான் மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்குமா, என் பசங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இந்த 3 லெட்டரையும் ஓப்பன் பண்ண பர்சன் படிச்சுட்டு 3 லெட்டரையும் கொண்டு போய் கீழே அவங்க, அதாவது கேர்ள்ஸுக்கு ஹஸ்பண்ட்ஸாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் அந்த லெட்டர் கொடுக்குறான் அந்த பர்சன். அதை படித்து பார்த்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது, என்ன இது எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நம்ம எல்லாருமே கடைசியில் ஒரு லைன் எழுதியிருப்பாங்க, எங்களை தேட வேண்டாம், நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்போம், ஒயனை பத்திரமா, அதாவது இதுதான் அந்த தாரா எழுதியிருப்பாங்க, ஒயனை பத்திரமா நாங்கள் பார்த்துக்குவோம், ஸோ நீங்கள் எங்களை தேட வேணாம், ஸோ நாங்கள் 1 வீக்கில் வந்துடுவோம்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஒயன் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, நான் லீ அண்ட் சன்னை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவேன், ஸோ 1 வீக் மட்டும் எனக்கு தேடாதீங்க, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது காப்பாற்றிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கி எழுதிக்கா. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஜிம்மின் அதையும் கேட்காம ஒரு பர்சனை வச்சு இவங்களை தேடலாம்னு நினைக்கிறாரு. ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ 1 வீக்கும் முடிஞ்சிருச்சு. 1 வீக் முடிஞ்ச வீட்டுக்கு வராங்க. ஸோ எப்படின்னா ஒரு மண்டேவாக தான் இருந்திருக்கும், மண்டே தான் வெட்டிங் நடந்திருக்கும். அடுத்த மண்டே வந்துட்டு இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பர்சனுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜிமினா வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ காரும் வருது. கார் வந்து நின்னோன்னே நம்ம சன் அண்ட் டெல்லி மட்டும் வேக வேகமாக உள்ளே ஓடி போகிறாங்க. ஓடி போனால் நம்ம டேங் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. பிகாஸ் ஏன்னா தன்னோட ஒய்ஃபுக்கு காணலை, அதனால. ஸோ வந்து அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க. நம்ம சன்னும் லீயும் வந்து அவங்க போயிருந்த இடத்துல நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கெட்ச் பென்சில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கெட்ச் பென்சில்லாம் எடுத்து புதுசு ஸோ எடுத்து நம்ம டேங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிரிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டேங்க்கு ஒரு ரியாக்ஷன் இல்லை, அவருக்கு அவர் பொண்டாட்டியே காணுங்கிற சோகம். ஸோ வந்து அவர் பாட்டுக்கு அப்படியே சிலையாட்ட உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஜிமினா மேலேருந்து கீழே இறங்கி வருவார். ஸோ அவரோட ரூமில் இருந்து ஸோ நம்ம சன்னு லீயும் வந்து டேங்கோட ஃபேஸில் கிரிக்கெட் இருக்கிறத பார்த்துட்டு, டே என்னடா பண்ணுறீங்க அங்கிள் ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கற்றுக்கிட்டே வரேன். அப்போ தான் டேங்க்கு சுயநினைவே வருது, என்னது அங்கிள் ஃபேஸா அப்படின்னு சொல்லிட்டு லீயும் சன்னியும் பார்த்தோன்னா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பண்ணி ஒரு கிஸ் பண்ணுறாரு டேங்க. அதுக்கப்புறம் கேட்குறாரு, எங்கே நிலா ஆண்டி அப்புறம் வயனம்மா தாரா ஆண்டி எங்கே அப்படிங்க. ஸோ வராங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவங்களும் உள்ளே வராங்க. ஸோ டேங் வந்துட்டு வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டு கேட்குறான், எதுக்கு சொல்லாமலே போன அண்ணா கிட்டாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ ட்ராவல் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்க. ஆனால் நான் ஒரு டாக்டர், அதுவும் இல்லாமல் உன் ஒய்ஃப் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போனவங்களும் ஒரு டாக்டர், ஞாபகம் வச்சுக்கோண்ணா, என்னை கேர் பண்ணி பார்த்துக்க 2 டாக்டர் இருக்காங்க, அவங்களாம் என்னை பார்த்துக்க மாட்டாங்க, ஸோ என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, கவலைப்படாதீங்கண்ணா அப்படி சொல்லிட்டேன். ஸோ நம்ம தாரா வந்துட்டு அப்போ நான் பார்த்துக்க மாட்டேனா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம வயன் சொல்கிறா, இல்லைண்ணா நீயும் பார்த்துக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே தாரா அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மினாக்கு செம்ம டென்ஷன். வேகமாக வயன் பக்கத்தில் வந்துட்டு, வயன் நீ லூஸா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நம்ம 2 பசங்களை கூப்பிட்டு போயிருக்க, நீ ஒன்றை பார்த்துப்பியா இல்லை குழந்தைங்கள பார்த்துப்பியா, லூஸாடி நீ அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. நம்ம ஸ்ருதிக்கு செம்மக்கும் வந்துச்சு. ஜிம்மினா அப்படி இப்போ அதாவது வயனுக்கு முன்னாடி ஜிம்மினா நினைக்கிற பாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் சென்ட்ரலில் வந்துட்டு ஸ்ருதி நின்றுட்டு ஜிம்மினா ஒரு புஷ் பண்ணிவிட்டு, என்ன நினச்சிட்டு இருந்தா என் ஃப்ரெண்டை திட்டுவேன்,
முன்னாடியா நினச்சிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டை இப்படி தான் திட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கம் ஒரு ஏழரை இருக்கிறாங்க. ஸோ ஷிவ் அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பான். ஸோ அவன் ஒய்ஃபோட தான் இருக்கான், ஓகேவா? வெறிக்கு எங்கேயும் கூட்டிட்டு போல. ஸோ அந்த ஷிவ் உள்ள வந்தோட ஏ ஸ்துதி எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டே வரான். ஸோ எல்லாரும் வந்து நம்ம ஷிவ் வந்து இவ்வளோ எந்தூசியாக பேசுறது பார்த்தோன்னே எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க ஷிவ் பக்கம். ஸோ ஷிவ் வந்துட்டு ஏ ஸ்ருதி என்னடி பண்ணுற எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. ஸோ வந்து நம்ம ஸ்ருதி இருந்துட்டு வாங்க சார் புது மாப்பிள்ள எங்கே உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் பண்ண மண்டவாளம்லாம் நான் தண்டவாளயத்துலான்னு வந்திருக்கேன், எனக்கே நீ ஒரு டைம் ப்ரப்போஸ் பண்ண வந்தடா அப்படிங்க. நம்ம ஷிவ் ஸ்ருதி கிட்ட போயிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டடி ஞாபகம் வச்சுக்கோ. சரி எங்கே போனீங்க நீங்கள் 4 பேரும் அப்படிங்க. நம்ம ஸ்ருதி சொல்கிறேன் என்ன சொல்கிறான்னா, வயனும் நிலாவும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஷிவ். என்னன்னா வந்து வெட்டிங்க்கு முன்னாடி நம்மலாம் சேர்ந்து ஒரு ஹாஸ்டலில் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வராங்க, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து நம்ம டேங்க அவள் கல்யாணம் முடிஞ்சது ஹனிமூன் என் கூட வந்தோண்டி, ஆனால் உன் கூட வந்திருக்காடி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ வந்து சுகம் வந்துருப்பாரு. சுகம் வந்தோன்னே தாராவை பார்த்து ஹக் பண்ணிட்டு சரி நல்லா இருக்கல, சொல்லாமல் போனது தப்பு தான், ஆனால் இனிமேல் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஸோ அதனால் இனிமேல் இப்படிலாம் போகக்கூடாது அப்படிங்க. நம்ம தாராவோ சுகம் ஹக் பண்ணிட்டு ஓகே பேபி ஐம் சாரி, நான் என்ன சொல்லாமல் போக மாட்டேன், அக்கா பத்துக்கு தான் அப்பா கூட போனேன் சுகோ அப்படி சொல்கிறான். சுகம் வந்துட்டு ஓகே ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்க. ஸோ வந்து வயன் சொல்கிறா நீ புஷ்பானி வீட்டில் ஒருத்தர் அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் ஸோ ஜிமுனா அப்படிங்க. ஓ சாரி சார், என்னோட ஃப்ரெண்டை ஹஸ்பண்டுன்னு தெரியாது, என் ஃப்ரெண்டை திட்டோன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சா அதனால தான் திட்டேன் சாரி அப்படிங்கிறான். நம்ம ஜிமினாவும் ஓகேன்றாரு. ஸோ இவங்க சொன்னதாச்சு ஓகே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க, அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ வந்துட்டு நம்ம ஷிவ்கிட்ட வந்து ஸ்ருதி தோளில் கை போட்டுட்டு பேசுகிறா, ஷோல்டரில் கை போட்டுட்டு பேசுகிறா. என்ன சொல்கிறான்னா வந்து எங்கடா அவன் ஒய்ஃபு, உன் ஒய்ஃப் கிட்ட நான் உன்னை பற்றி வத்தி வைக்கிறேன், நீ வந்து காலேஜ் டைமில் பெரிய ப்ளே பாய்னு சொல்கிறேன் அப்படிங்க. ஏண்டி ஒருத்திக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண பாவத்துக்கு என்ன ப்ளே பாயும் பியாடி அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். ஸோ அப்போ தான் பெரிய உள்ளே வந்திருப்பாள். ஷிவ் அப்போ நீ ப்ளே பாயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஷிவ் வந்துட்டு இல்லைம்மா நான் இவன் ஒருத்திக்கிட்ட மட்டும் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், வேறு யார்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணதில்லை அப்படிங்க. நம்ம ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஸோ சிரிக்கும் பொழுது ஷிவ் அப்போ இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கியா, அப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கேட்க நம்ம ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு சொல்கிறா என்கிட்ட கூட அவன் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது, நாங்கள் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடும் அவனுக்கு கொடுத்த டேர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறது. ஸோ அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு தவிர சீரியஸ்லி அவன்கிட்ட லவ் ஃபீலில் ப்ரப்போஸ் பண்ண கிடையாது, அதையே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாமல் தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்கிறா. ஸோ வந்துட்டு ஸ்ருதி இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு பர்சன் வந்து ஸ்ருதியோட ஷோல்டர்லேயே கை போட்டு இப்போ தான் வர முடியுமா, வந்தவன் என்னை பார்க்கறத விட்டுட்டு வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வெளியே கூப்பிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல சாரி சங்குக்கா அப்படிங்க. என்னடி ஹேர் கட் இது அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை வெளியே போகணுமா ஸோ அதான் இப்படி ஹேர் கட், இனிமேல் கட் பண்ண மாட்டேன் ஜங்குக்கா அப்படிங்கிறா. ஸோ ஜங்குக்கா வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது மட்டும் ஜிம்னா கேட்குறேன் இவ்வளோ போய் உனக்கு தெரியும் அப்படிங்கிற. ஸோ ஒரு டைம் சுவிட்சர்லாண்டுக்கு பிஸ்னஸ் மீட்டிங்காக போனேன்ல, அங்கே கூட ஒரு பொண்ணு சூப்பராக இருந்தால் அவள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு வேணாம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நானும் இவ்வளோ 3 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்க. ஸோ எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கு. ஸோ நம்ம வயனும் எல்லாம் வந்து நம்ம ஸ்ருதி ரவுண்டு கட்டி ஏய் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு மட்டும் திட்டினீங்க, அப்போ நீ கூட தான் டேட் பண்ணுற, அது தப்பு இல்லையாடி அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு க்யூட் ஃபேமிலி, ஒரு எப்படி சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்க. ஸோ ஃபியூ மந்த்ஸும் போகுது. ஸோ ஒரு 9 month கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஒன் டே மார்னிங் வந்து வயன் நல்லா தூங்கிட்டு இருக்கா, ஏர்லி மார்னிங். ஸோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஜிமினாவும் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு திடுதப்புன்னு ஏதோ ஸ்டொமக் பெயின் ஆகிற மாதிரியே இருக்குது, லைட்டாக தான் மைனரேட்டாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தூக்கம் வரல, அந்த கொஞ்சமாக பெயின் வரும்போது தூக்கம் வரல, எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. நடந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் அதிகமாகும்போது வாழை வந்துட்டு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப வலிக்கல மைனரேட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வலி வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு 40% வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சரி தண்ணி குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவள் தண்ணி குடிப்பாள். ஸோ குடிச்சிட்டே இருக்கும்போது அவளுக்கு பெயின் வந்து ஹெவியாக வர. ஸோ அவன் அந்த கிளாஸை கீழே போட்டுறான். இந்த சவுண்டை கேட்டு ஜிம்னா எழுந்துச்சு வயன் என்னடி ஆச்சு அப்படிங்க. ஜிம்னா எனக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படிங்க. ஓகேவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ வந்து இவங்களை பார்த்துக்க வந்து டேங் அண்டு எல்லாம் இங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க எப்படியும் சவுண்ட் கேட்டிருக்கோம்ல. ஸோ இவன் வெளியே போகும்போது கார் எடுக்கும்போது சவுண்ட் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிமினா காரை எடுக்கிறேன்
நான் வந்து கீழே உட்கார வச்சுட்டு போயிட்டு வரேன், சோஃபாவில் உட்கார வச்சுட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ வாயன் வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த சவுண்டை கேட்டுட்டேன் அண்ட் நிலா வந்திருப்பாங்க. அந்த நிலா வந்தோடனே என்னடி ஆச்சுங்க, எனக்கு ஸ்டொமக் பெயினிங்காக இருக்குது, வலிக்குது அப்படிங்க. சரி சரி, நான் தானாவையும் சுகமும் வந்து இங்கே பார்த்துக்க சொல்கிறேன் சன்னான்லேயே, நம்மளாம் ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிடுறேன். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ நம்ம தாராக்கு வந்து நிலா கால் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்துக்கும், பசங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ காலையில் எழுந்தோன்னா யூனிஃபார்ம் போட்டு அவங்க ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிடு அப்படிங்க நம்ம தாரா சொல்கிறா. இல்லை இல்லை, பசங்களை கூட்டிகிட்டு காலையில் நான் ஹாஸ்பிட்டல் வந்துடுவேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறா. ஸோ வந்து சூகோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு மனுஷன். சூகோ போய் நம்ம தாரா எழுப்புறா. சூகோ எந்திரி சூகோ, சுகோ எந்திரி சுகோ, வீட்டுக்கு போகலாம், சுகோ எந்திரி சுகோ, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறா. சார் சார் வந்துடுறியே, வீட்டில் தாண்டி இருக்கோம் அப்படிங்க. இல்லை அக்கா வீட்டுக்கு போகலாம், அக்காவுக்கு வலி வந்துச்சா, பசங்க 2 பேர் தனியாக இருக்காங்களா, போகலாம் அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு சுகமும் வீட்டுக்கு கூப்பிட்டுறாரு. ஸோ ஒயினும் ஹாஸ்பிட்டல் போகும், அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ பசங்களும் அங்கே வந்துட்டாங்க. ஸோ ஒயினுக்கு அது உள்ள பெயின் குறையவும் இல்லை, பேபி பிறக்கவும் இல்லை. ஸோ பர்த்வால ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அவளை வந்து டாக்டர் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒயினும் வாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செம்ம பெயின் ஆகிடுது. ஸோ வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே பேபி பர்த் ஆக போகுது, ஸோ நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அந்த வாட்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது ஜிம்னாவையும் உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ ஜிம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒயன் ரொம்ப அழகதை பார்க்குறாரு. ஒயன் அழகதை அவர் பார்த்துருக்காரு. ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த வலியை கூட இருந்து பார்க்குற கஷ்டம் அவளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒயன் கத்தி அழகா வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினாவோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கா. ஸோ பேபியும் பேர்ன் ஆகுது. ஸோ ஒயன் வந்து ஃபேட் ஆகிடுறா. ஸோ டாக்டரும் வந்து பேபியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஜிமினா கையில் கொடுக்குறாங்க. ஸோ ஜிமினா கேட்குறாங்க ஏன் ஒயன் வந்து ஃபேட் ஆகிட்டா அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை, கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவாங்க, அவங்க மயங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொடுங்க பேபியை, நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வெளியே கொடுக்குறோம் அப்படிங்க. ஸோ ஜிமினாவும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடறாரு. வெளியே போனால் சன்னு, லீ, சோகோ, தாரா, டெகாங்க, நிலா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஷிவ், பெரி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வெளியே போனோடனே இவன் கண்ணில் கண்ணீர் வந்தது, தொடச்சி கூட இருக்க மாட்டான், அப்படியே போயிருப்பானா. ஸோ நம்ம டேங்க வேக வேகமாக பக்கத்தில் வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு என்னடா ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு குட்டி பிரின்சஸ் பிறந்திருக்காடா, லிட்டில் பிரின்சஸ்டா அப்படின்னு சொல்ல, ஓஹோ லிட்டில் பிரின்சஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் தாராவும் கேட்க, ஆமாம் ஆமாம் அப்படிங்க. பெரிய இருந்துட்டு அண்ணா எப்போ அண்ணியை வெளியே அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, உனக்கே தெரியும் தானடாமா இதெல்லாம் அப்படிங்க. தெரியும் அண்ணா, ஆனால் நீ சீக்கிரம் வெளியே வர சொல்லுங்க, அப்போ தான் நம்ம லிட்டில் பிரின்சஸ் பார்க்க முடியும் அப்படிங்க. ஷிவ் வந்துட்டு ஆமாம்மா நானும் லிட்டில் பிரின்சஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ வந்து நாங்கள் தான் நார்மல் ஒர்க்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ வாயின் வந்து அப்போ தான் கண் விழிக்கிறா. கண் விழித்து பார்த்தா அவங்க 2 பசங்களும் ஸோ அந்த குட்டி பேபி வந்து அந்த தொட்டில் இருக்குது. ஸோ அது கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் க்யூட்டாக விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ நம்ம வயன் கண்ணை முடிச்சோன்னே ஜிமினா வந்து பேபி எடுத்து வயன் கையில் கொடுக்குறாரு. ஸோ வயன் வந்துட்டு பயமாக இருக்குது, குழந்தைய தூக்க தெரியாது அவளுக்கு. ஸோ வந்துட்டு அவள் என்னதான் வந்துட்டு டாக்டராக இருந்தாலும் பீடியாட்ரிஸ்டாக இருந்தாலும் ஸோ அவள் இது வந்து ஒரு பச்சை குழந்தை தூக்குனது கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண டைமில் தூக்கியிருக்கா. ஸோ அவள் வந்து டாக்டர் ஆன பிறகு தூக்கலையா. ஸோ அவள் பயப்படுறா. ஸோ நம்ம நிலா வந்து பேபியை கையில் வாங்கிட்டு வாயின் கையில் கொடுத்து பூடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எல்லாருமே வந்து இப்படி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லீ சன்னு 2 பேரும் பெட்லேயே ஏறிட்டு அவங்க அம்மா கிட்ட சாஞ்சிட்டு அந்த பேபியை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா பாப்பா க்யூட்டாக இருக்கா, சிம்மியாக இருக்கா, க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னு சிலையிலே இருந்துட்டு, அம்மா பாப்பா குட்டியாக இருக்கா, எப்போ பாப்பாவும் எங்களை மாதிரி ஹைட்டாவா அப்படின்னு சொல்லி லீ கேட்குறான். சீக்கிரமே ஆகிடுவா, நீங்கள் பாப்பாவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் பாப்பா பெருசாகிடுவா அப்படிங்கிறான். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இப்படியே டேஸஸ் போகுது. ஸோ அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, பேர் லூனா ஓகேவா. ஸோ வந்து இப்படி டேஸஸ் போகுது. ஒரு 5 years லேட்டர். ஸோ இவங்களுக்கு 4 yearsா, இப்போ வந்து அவங்களுக்கு 9 years. சன்னுக்கும் லீக்கும் 9 years, நம்ம லூனாவுக்கு வந்து 5 years ஓகேவா. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு பிக்னிக் போயிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது அந்த வியூ. எப்படின்னா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ பீச் சைட், ஹில் ஸ்டேஷன் தான் பீச் சைட். ஸோ பீச் ட்ரிப் தான் போயிருக்காங்க. ஜிமினாவோட ஃபேமிலி மட்டும் போயிருக்காங்க. ஜிமினா, வயனு, லீ, சன்னு, லூனா. ஸோ வந்து நம்ம லூனா வந்துட்டு நான் போய் வாட்டரில் விளையாடணும், நான் போய் சீல விளையாட போகிறேன், நான் வந்து பீச்சுக்கு போய் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கிட்ட போக போக நம்ம சன்னு சரிம்மா மாமா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சன்னு கூப்பிடலே இருந்துட்டு இல்லை போகக்கூடாது. ஸோ சின்ன குழந்தை, அவனையும் சின்ன பையன், 2 பேர் போய் தண்ணிக்கிண்ணி என்னாச்சும் பண்ணிட்டோன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுகிறான். ஸோ நம்ம சன்னு வந்து தங்கச்சிக்கு ஏற்ற மாதிரி அண்ணே. ஸோ நம்ம லீ வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக நான் ஓகேவா. ஸோ
இப்படிப்பட்ட ஒரு க்யூட் ஃபேமிலியோட இந்த ஸ்டோரி முடிச்சுக்கலாம். இந்த எண்டிங் எப்படி இருக்குன்னா தெரியாது, எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா, பாய்டா, டேக் கேர்.